பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்கு மகிழ்ச்சியின் நாளாய் அமைவதாக. இந்த நாளுக்கான வார்த்தை 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் அதனுடைய 18ஆம் வசனம். 1 Kings chapter 19 verse 18. ஆனாலும் பாகாலுக்கு முடங்காதிருக்கிற முழங்கால்களையும் அவனை முத்தம் செய்யாதிருக்கிற வாய்களையும் உடைய 7000 பேரை இஸ்ரவேலிலே மீதியாக வைத்திருக்கிறேன் என்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய பிள்ளைகளே, பாகாலுக்கு முழங்கால் படியிடாத, அவனை முத்தம் செய்யாத வாய்களை உடைய 7000 பேரை கர்த்தர் பார்க்கிறார். எப்பொழுதுமே நம் மனதில் எழும்புகிற ஒரு காரியம், பிரபலமாய் இருக்க வேண்டும். ஐ வாண்ட் டு பி பாப்புலர், ஃபேமஸ். நான் எல்லாருக்கும் தெரியணும், என் முகம் தெரியணும், எல்லாரும் என்னை பார்த்து அப்ரிஷியேட் பண்ணணும். எனக்கு இந்த ஆசை எல்லார் மனசுலையும் இருக்கும். ஆனால் இங்கு கர்த்தர் கொடுக்குற வார்த்தை என்ன? கர்த்தர் பிரபலமானவர்களை நோக்கி பார்ப்பது இல்லை, பிரியமானவர்களை நோக்கி பார்க்கிறார். எலியா ஆண்டவரத்தில் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுறார், குறை சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? ஆண்டவரே, இந்த 12 கோத்திரத்தில் என்னை தவிர நான் மாத்திரம் ஒருத்தந்தான் மீந்திருக்கிறேன். என்னை போல் உம்மிடத்தில் வெகு பக்தி வைராக்கியம் வைக்கிறவங்க யாருமே இல்லை ஆண்டவரே, நான் மாத்திரம்தான் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட பேசும்போது ஆண்டவர் எலியாவை பார்த்து சொல்கிறாரு, இல்லை எலியாவே, உன் கண்களுக்கு தெரியாத 7000 பேர், இவர்கள் யார் கண்ணுக்கும் தெரியாது, ஆகாபுக்கும் தெரியாது, ஏசபேலுக்கும் தெரியாது, எல்லார் கண்களுக்கும் மறைக்கப்பட்டவர்கள், ஆனால் கர்த்தருடைய கண்களுக்கு தெரிந்தவர்கள். இந்த நாளிலும் ஆண்டவர் நம்ம கொடுக்குற வார்த்தை, நம்ம மனிதர் கண்களுக்கு தெரியாமல் இருப்போம். மனிதர்கள் நம்மை பார்க்கவே வேண்டாம், மனிதர்கள் பார்க்கும்படியாக நம்ம எதையுமே செய்ய வேண்டாம். உங்கள் மனசில் அந்த ஆசையை கம்ப்ளீட்டாக எடுத்துருங்க. லெட் நாட் பீப்புள் நோ மீ. மனிதர்கள் என்னை தெரிந்து கொள்ள வேண்டாம், என் தேவன் என்னை பார்க்கிறாரா, அதற்கு நான் பிரியமுள்ளவனாய் நடக்க வேண்டும். பிரபலமான ஆகாபோ, பிரபலமான ஏசபேலோ, ஏன் மிக பிரபலமான எலியாவோ கர்த்தருடைய கண்களில் பார்வையில் படாவிட்டாலும் மறைந்திருக்கிற 7000 பேர் கர்த்தருக்கு நல்லா தெரியுது. எலியாவின் கண்களுக்கு மறைக்கப்பட்ட இவர்கள் கர்த்தரின் கண்களுக்கு வெளியரங்கமாயிருக்கிறார்கள். இந்த 7000 பேர் இஸ்ரவேல் தேசத்தில் எங்கே இருக்கிறாங்க? எந்த மூலையில் இருக்கிறாங்க? எந்த கெபியில் இருக்கிறாங்க? எங்கே தங்கி இருக்கிறாங்க? யாருக்கும் தெரியாது. ஏன்னா இந்த 7000 பேர் தெரிந்திருந்தா ஏசபேல் அன்னைக்கே சொல்லியிருப்பா, அவர்களுடைய உயிரையும் வாங்கியிருப்பேன்னு. ஆனால் கர்த்தர் பாருங்கள், எலியாவை மாத்திரம் கேரி தாற்றங்கடையில் மறைக்கலை, இந்த 7000 பேரையும் கர்த்தர் மறைத்திருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, உங்களையும் என்னையும் கர்த்தர் தம்முடைய மறைவிலே வைத்திருக்கிறார். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நாம் ஆண்டவர்கிட்ட மறைஞ்சிருப்போம், ஆண்டவருடைய மறைவில் காணப்படுகிறோம், கர்த்தருக்கு பிரியமானவர்களாக இருப்போம். இந்த 7000 பேர்கிட்ட 2 நல்ல குணங்கள் இருந்தது. ஆகவே தான் அவர்களை கர்த்தர் சொல்லுகிறார் பிரியமானவர்கள். என்ன இருந்துச்சு? நம்பர் 1, அவருடைய முழங்கால் யாருக்கு முன்பதாகவும் முடங்கவில்லை, சர்வ வல்ல தேவனாகிய யெகோவாவுக்கு மாத்திரம்தான் முடங்கும். பாகாலுக்கு முடங்கவே இல்லை, அதிகாரங்களுக்கு முடங்கவே இல்லை. முர்தேகாயை போல இவர்களுடைய முழங்கால்கள் தேவனிடத்தில் மாத்திரமே முடங்கும். நீங்களும் நல்ல தீர்மானம் எடுங்க. நம்முடைய கனமும் மகிமையும் துதியும் கர்த்தருக்கு மாத்திரமே, எந்த மனுஷனுக்கும் கொடுக்க மாட்டோம், எந்த மனிதனுக்கும் கொடுக்க மாட்டோம். எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும், அதிகாரம் இருந்தாலும், அங்கே கர்த்தரை விட்டு கொடுக்க மாட்டோம். நம் கால்கள் முழங்கால்கள் தேவனுக்கு மாத்திரமே. முடிவு பண்ணிவிடுங்க, நீங்கள் தேவனுக்கு பிரியமானவர்கள். 2வது, இந்த 7000 பேருடைய வாய்கள், நாவுகள், இவர்கள் யெகோவா தேவனை மாத்திரம்தான் முத்தம் செய்வாங்களே ஒழிய எந்த சூழ்நிலையும் பணத்துக்கோ பொருளுக்கோ உலக நன்மைக்கோ யெகோவா தேவனை விட்டு கொடுத்துட்டு வேறு யாரையும் முத்தம் செய்ய மாட்டாங்க. தேர் கமிட்மெண்ட் இஸ் ஒன்லி டு ஜெகோவா அண்ட் ஜெகோவா அலோன். அதே போல் நம்மளும் தீர்மானம் எடுப்போம். திரியேக தேவன், திருத்துவ தேவன், பிதா, குமாரன்,
பரிசுத்த ஆவியானவர். இவர்களை மாத்திரம்தான் அந்த நாவு புகழும், இவர்களை மாத்திரம்தான் அந்த நாவு அறிக்கை செய்யும். வேற ஒருத்தரையும் இந்த நாவு புகழாது. மனுஷனையோ அதிகாரங்களையோ இந்த உலகத்து நன்மைக்காக யாரையும் புகழ மாட்டோம். கர்த்தரை மாத்திரம்தான் இந்த நாவு புகழும். அவர் நாமத்தை மாத்திரம்தான் நம்ம உயர்த்துவோம். இப்படிப்பட்ட இந்த 2 முக்கியமான தீர்மானங்களை எடுக்கும்போது கர்த்தரின் பார்வையில் பிரியமானவர்களாக இருப்போம். இந்த பிரியமானவர்களுக்கு கர்த்தர் என்ன செய்கிறார் தெரியுமா? மனிதர்கள் நம்மை நினைக்காமல் இருப்பாங்க, கர்த்தர் நம்மை நினைக்கிறார். எலியாவுக்கு நினைவில் வரல பாருங்கள் 7000 பேர். ஆகாப் ஏசபேலுக்கு வரல பாருங்கள். ஆனால் கர்த்தர் இந்த 7000 பேரையும் 3 வருஷ பஞ்சத்தில் போஷித்தார். அவர்கள் ஜீவனோட இன்றைக்கி இருக்கிறாங்க. ஆம் தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்கு பிரியமாக இருப்போம். ஆண்டவர் நம்மை போஷிப்பார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா? அன்புள்ள பிதாவே, இந்த நாளிலும் உமக்கு பிரியமானவர்களாய் எங்கள் முழங்கால்கள் உமக்கு மாத்திரம் முடங்கும்படியாய், எங்கள் நாவுகள் எங்கள் வாய்கள் உம்மை மாத்திரம் முத்தம் செய்யும்படியாய் நாங்கள் தீர்மானிக்கிறோம். யாரெல்லாம் இந்த சத்தம் கேட்டு தீர்மானிக்கிறார்களோ அவர்களை கர்த்தர் நினைப்பீராக. பிரியமானவர்களாய் உம்முடைய பார்வையில் காணப்பட எங்களுக்கு உதவி செய்யும். பிரபலம் எங்களுக்கு வேணாம் ஆண்டவரே. We don't require limelight. We want only our God's light. எங்களுக்கு லைம்லைட் வேணாம் ஆண்டவரே. உலகத்தின் வெளிச்சம் எங்களுக்கு வேண்டாம். எங்கள் தேவனுடைய கண்கள் எங்களை பார்க்கட்டும். எங்கள் தேவனுடைய மறைவிலே நாங்கள் காணப்படுவோம். எங்கள் தேவன் எங்களை நினைக்கிற தேவன், எங்களை கண்டிப்பாய் ஆசீர்வதிக்கிறவர். நீரே ஆசீர்வதித்து நடத்தும். கரத்தில் எங்களை எழுப்பி கொடுக்கிறோம். கர்த்தர் நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Praise the Lord. ஆமேன்.